ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா இருக்குது. பழைய மாடல் கேமரா. ஸோ நிக்கான் கெனான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. கெனான் கேமரா வந்து பழைய மாடல். இதோட ஃபங்க்ஷனை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாலாம் கிடைக்கல, எல்லாமே காசு போட்டு தான் வாங்கியிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-70களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டெலாம் போட முடியாது இந்த கேமராவில். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபிலிம் இருக்கும். நான் எல்லாமே காட்டுறேன். இந்த 3 கேமராவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான், ஆனால் கொஞ்சம் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கெனான் கேமராவை பாருங்கள். இந்த கெனான் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸு. இந்த லென்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இங்கனக்குள்ளே ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். இதை வந்து ரைட் சைடு நம்ம தள்ளினோம்னா இங்கே அவங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும் லென்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த மாடல் கேமராலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஃபிலிம் இருக்கும்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்மு. இந்த ஃபிலிமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். இந்த ஃபிலிமை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபிலிமை வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற இடத்துல வைக்கக்கூடாது, லைட் வெளிச்சத்தில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி நம்ம லைட் வெளிச்சத்தில் அந்த ஃபிலிமை வச்சோம்னா நம்ம எடுத்த ஃபோட்டோ எல்லாமே எரைஸ் ஆயிரும். அந்த மாதிரிக்கே இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இந்த ஃபிலிமை வந்து டெவலப் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே நின்றுக்கிட்டு தான் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிலிமை டெவலப் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம இருட்டு ரூமில் நின்றுக்கிட்டு தான் வந்து இந்த ஃபிலிமை வந்து டெவலப் பண்ண முடியும். ஏன்னா லைட் வெளிச்சத்தில் பண்ணோம்னா இந்த ஃபிலிமில் இருக்க அந்த ஃபோட்டோலாம் வந்து எரைஸ் ஆயிரும். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ எல்லாமே வந்து லைட்லாம் அமர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஃபிலிமை வெளியே எடுத்து அதை வந்து ஒரு லிக்யூடில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வாங்கின கேமராலேயே 3 கேமராவில் இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் உங்களுக்கு ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிக்கே ஃப்ளாஷ் லைட்டுமே எரியும். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட் எரிஞ்சா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சுன்னா அடுத்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி வைக்கும். ஸோ அதுதான் அந்த சவுண்டு கேட்டது. இப்போ திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சா? இது என்னன்னா ஒரு ஃபிலிமுக்கு இந்த ஒரு சதுர ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஃபோட்டோ இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே இந்த சைடு போனதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரிக்கே இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரிக்கே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபிலிம் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபிலிமை வந்து நல்லா சுற்றி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம பத்திரமா வச்சிடணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம டெவலப் பண்ணுற இடத்துல கடையில் கொடுத்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலிம் அவுத்து காட்டுறேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஆல்சோ ஃபிலிம் இப்படி தான் இருக்கும். ஒரு லென்த்தாக வந்து ஒரு பேப்பர் கணக்காக இருக்கும். இதுதான் ஃபிலிம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அது தனித்தனியாக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஃபிலிமெல்லாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம்லாம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ நமக்கு கிடச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கு தான் நமக்கு கிடச்சது. ஸோ பார்த்துக்கங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80களிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எங்கிட்டு போச்சுன்னே தெரில. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு இப்போ கிடச்சதே பெரிய விஷயம். 2024 நமக்கு இந்த ஃபிலிம் கிடச்சதே ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ அதுவும் இல்லாமல் எம்டி ஃபிலிம் நல்லா இருக்குல்ல. இந்த ஃபிலிம் ஃபேமஸான டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபிலிம் வந்து எப்படினாலும் 200-300ன்ற மாதிரிக்கே இருக்கும். பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்லெஸ்ஸாக கிடக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் அது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்மு. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இதை வச்சு தான் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிருந்தாங்க. ஃபிலிம் போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம வந்து கடையில் கொடுத்து இதை வந்து டெவலப் பண்ணோம்னா நமக்கு ஃபோட்டோ வந்து கிடச்சிடும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிங்களான்றதை சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கேமரா பார்க்கலாம். இது வந்து கெனான் கேமரா. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவரோடு இருந்துச்சு. சரி ஓகேன்னு கவரையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேமரா.
யாசிகான்னு நினைக்கிறேன். இது ஒரு கேமரா. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரிக்கு. இது எதுக்குன்னா ஃபிலிமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வைக்கிறதுக்காக. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோம்னா இதை சுற்றுறப்ப இங்கிட்ட இருக்க ஃபிலிம் ஃபுல்லாமே இந்த பக்கம் ஒரே ரோலாக சுற்றுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி சுற்றிட்டே இருந்தோம்னா எல்லா ஃபிலிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடாக ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி சுற்றிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பார்த்த கேமராவில் இருக்கிறது எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் வந்து 100 வேணுமா 400 வேணுமா அந்த மாதிரிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் லைட் எந்த அளவுக்கு பிரைட்டாக உங்களுக்கு அடிக்கணுமோ அது வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இந்த கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் கேமரா தான், ஃபிலிம் போடணும். ஸோ இந்த கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா யாசிகா கேமரா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரிக்கே அந்த ஃப்ளாஷ் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் கேமரா தான். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் கேமரா தான். எந்த ஒரு கேமராலையும் மெமரி போடுற ஆப்ஷனே அந்த காலத்தில் இல்லை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரி போடுறோம் அந்த மாதிரிலாம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமராவுமே வீடியோ கேமராவாக இருந்தாலும் இந்த மாதிரிக்கே ஃபோட்டோ கேமராவாக இருந்தாலும் ஃபிலிம் தான், ஒன்லி ஃபிலிம் அப்படின்னு தான் வந்து எல்லா கேமராலையும் ஃபிலிம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஃபிலிம் போடுற ப்ளேஸ் இருக்குது. போட்டு லாக் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த கேமராலாம் பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரிக்கே நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பு, கேஸ்டில் பிளேயர் அந்த மாதிரிக்கே வந்து ஒரு கொஞ்சம் பழமையான பொருட்கள்லாம் நான் வீடியோ பண்ணிக்கிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரிக்கு இந்த பழைய கேமராவும் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமராலாம் பார்த்ததில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பழமையான பொருட்களில் சந்திக்கலாம். பாய்.